ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகேங்க. அந்த வீடியோ இப்போ நைட் எடுக்கிறேங்க. காலையில் நான் அப்புறம் வரும்போது காலையில் தான் வரும் வீடியோ. ஓகேங்களா? எனக்கே குளருதுங்க. உப்புசமாக இருக்குதுங்க. ஃபேன் வேறு இங்கே ஓடவே மாட்டேங்குதுங்க. சுற்றி விட்டால் ஓடுது, சவுண்டு ஓவருங்க. அது என்னமோ அந்த கப்பே உருகி கிடக்குதுங்க. என்னமோ உள்ள ஒயர் கீர் கருகிருச்சா நீ என்னன்னு தெரியலிங்க. உப்பு சும்மா இருக்குதுங்க. உண்மையாலுமே என்னால் இங்கே ஃபேன் ஓடிச்சுன்னா கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து தைப்பேங்க. ஃபேன் இல்லாதனால என்னால் தைக்க முடியலைங்க. போய் படுக்க போகிறேன். சரி என் போன் தான் பையன் வச்சுருக்குறானுங்களா, வீடியோவே எடுக்க முடிய மாட்டேங்குது. என் பையன் ஃபோனில் சவுண்டு ரொம்ப கம்மியாக வருது. சரி உங்கள் அப்பா ஃபோனில் எடுத்து வச்சு காலையில் அப்லோட் பண்ணிக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்த மாதிரி வீடியோ எடுத்தாங்களேங்க. அதில் முதல்ல கொடுத்தோன்னே ஒருத்தவங்கள போய் இந்த ஆள் பாட்டின்னு சொல்லிச்சு பார்த்தீங்கல்ல, அந்த ஆளை என்னங்க சொல்கிறது? பாட்டியா உங்களுக்கு? அது அந்த அம்மானு கூப்பிட்டு இருந்தாங்க கூட அக்கானு கூப்பிட்ற வயசு தான் உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு. என்னங்க அவங்கள போய் பாட்டிங்குதுங்க இந்த ஆள். என்னங்க சொல்கிறது? இவங்களையெல்லாம் கொஞ்சம் கதவை நீக்கி வச்சுருக்கோம். வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் சாத்திடுவாங்களா? காற்றே இல்லைங்க. இப்போ செம்ம இருக்குதுன்னு. மணி எவ்வளோ தெரியுங்களா? 11:15. எல்லாம் தாள் போட்டுங்க போய் தூங்கலாம்னு. சரி வீடியோ எடுத்துருவோம். பார்த்தீங்களா பயமாக இருக்குது இல்லைங்க. ஏதாவது பேய் வந்ததுன்னா அது மேலே வேறு ஏதாவது உருட்டுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. லைட்டு போட்டுக்குவோங்களா? நானே இங்கே பார்த்தேன்னா பயந்துக்குவேங்க. இருட்டிலையெல்லாம் போகிறக்கு பயங்க. என்னங்க பண்ணுறது? சின்னதுலேருந்து பழகிருச்சு. இப்போ பார்த்தீங்களா கதவு நீக்கணுன்னே கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்குதுங்க. சில பேரெல்லாம் ஏசி இல்லாமல் இருக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. நம்மளாம் ஏசியில் இருந்தது இல்லைங்க. அட்லீஸ்ட் ஃபேனாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பார்ப்போங்க. பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு நானே ஒரு ஃபேன் வாங்கி மாட்டுறேங்க. என்ன ஆயிரப்போகுது? கம்மி விலையில் கூட வாங்கி மாட்டிக்கலாம். அப்புறம் இது வீடியோ பார்த்தனல்லங்க, அதுதான் அவங்கள பார்த்தா இவங்களுக்கு பாட்டி மாதிரி இருக்குது. இந்த ஆளே தாத்தா மாதிரி இருக்குது. தாத்தா மாதிரி இருந்துக்கிட்டு அவங்கள போய் பாட்டின்னு கூப்பிடுது. மனசாட்சியே இல்லையா கொஞ்சம் கூட? அவங்க வயசுக்கு அவங்கள போய் பாட்டின்னு கூப்பிட்றீங்களே. உங்களுக்கெல்லாம் என்ன நீங்கள்லாம் சும்மா வீடியோவில் உட்காந்து உங்கள் வயசு கம்மின்னு சொன்னால் உண்மையாலுமே கம்மியா? ஆமாம் உங்கள் பொண்டாட்டியும் சொல்லுது உங்களுக்கு 48 முடிஞ்சு 49 தொடங்கியிருக்குதான். அவர் பொய் சொல்கிறாரு 38ன்னு. அவருக்கு உண்மையான வயசு 48 முடிஞ்சு 49 தொடங்கியிருக்குது அப்படிங்கிறீங்களா? என்ன உங்களுக்கெல்லாம் வயசே ஆகாதா? முகரக்கட்டையை பார்த்தா தெரியுதுல்ல வயசு. அந்த அம்மாவுக்கு 40 கூட ஒன்றும் ஆகலை. சரி நீங்கள்லாம் அப்புறம் புதுசாக மாப்பிள்ளை பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு வயசானாலுமே வயசு ஆகலைன்னு சொல்லுவீங்க. அது உங்கள் பிரச்சனை. என்னத்தை சொல்ல? உங்களை அந்த பொம்பளையை லவ் பண்ணுறவனும் அதே மாதிரி தான். இந்த ஆளுகிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்க, என்கிட்ட நீ பேசிக்கங்கிறாங்க. என்னங்க இவங்களை விரும்புகிறவங்க கூட ஒரு ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்களா? ஆமாம் கருப்பி, எவ்வளவோ பேச்செல்லாம் பேசிட்டு ஈஸியாக உட்காந்து மன்னிப்பு கேட்குற. ஆனாலும் உன்னையும் மன்னிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா உன் பசங்களை வச்சு நீ தப்பிச்சுக்குவ. அது நல்லா தெரியும். அந்த பசங்களுக்கு என்னத்தை நீ செய்கிற? அந்த பசங்களையெல்லாம் விட்டு போட்டுத்தானே கொடைக்கானல் போகிறதுக்கு பிளான் போட்டீங்க. இப்போ மட்டும் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் பசங்களை பார்த்துக்கணும். அந்த பசங்க 2 பசங்க எப்படி சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க? அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நீங்கள் 2 பேர் பொறுக்கிறதுக்கு போகணும். அதுக்கு பசங்க சோறே இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஆமாம் நான் உங்ககிட்ட தெரியாமல் தான் கேட்குறேன். நீ அம்மான்னு சொல்கிறியல்ல, உன் பசங்க லீவுக்கு ஊருக்கு வந்திருக்குறாங்கல்ல, இங்கே தானே இருக்கிறாங்க. அந்த பசங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாமே. எங்கேயாவது அந்த பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். அந்த பசங்களோட சந்தோஷமாக பேசியிருக்கிறியா, சிரிச்சிருக்கிறியா? பசங்க வந்ததுலேருந்து வேலை அதிகம்னு தான் பேசுகிறியோ தவிர நீ கூடையே வச்சு பசங்களை வளர்த்துனா தானே தெரியும். உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். இந்த மாதிரி ஒரு ஆளை எதுக்கு வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்கிற?
ஆ அந்த ஆள் எப்படி பேசுகிறேன் தெரியுமா? நீ என்னமோ நீ இவனுக்காக எல்லாத்தையுமே ஒரு புருஷனை, பசங்களை, உங்கள் அம்மாவை எல்லாத்தையும் நீ அடித்து விரட்டுற. ஆனால் இந்த ஆள் உன்னை எந்த இடத்துல வச்சுருக்குறாங்க தெரியுமா? என்ன நம்ம காசு கொடுக்குறோங்கிறதுக்காக அவளை அப்படி புழிஞ்சு எடுக்க முடியாதுல்ல அப்படிங்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அப்போ காசு கொடுக்கறது வந்த மாதிரி பொம்பளை தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆள் உன்னை வச்சுருக்குறேன். ஏன்னா உண்மையாக எனக்கே புரியலைங்க. இந்த பொம்பளையும் பொண்டாட்டியான்னு எனக்கு தெரியல. இப்போ புருஷனை மட்டும் விட்டுற சொல்லி கதறு அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. 2 பேர்த்தையுமே விட்டுருவாங்க. இந்த பொம்பளையே போய் காலில் விழுகுந்து. ஆமாம், நீ ஒவ்வொரு தடவையும் போய் எல்லாத்து கால்லையும் விழுகும் போதெல்லாம் என்னங்கிற, நான் இவங்க காலில் மட்டும்தான் விழுவேன், சும்மா எல்லாத்து கால்லையும் விழுக மாட்டேன், எல்லாத்து கால்லையும் விழுக மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்து கால்லையும் தான் விழுகிற. நீ எல்லாத்து கால்லையும் தான் விழுகிற. உன்னோட ஆயுதம் என்ன தெரியுமா? அப்படி ஃபோன் எடுத்து வச்சுட்டு அப்படி கெத்தாக உட்காந்துக்கிட்டு இப்படி வீரமாக பேசுகிற. அப்புறம் உனக்கு பிரச்சனை வரும்போது போய் கிட்டு நடுங்கிட்டு போய் காலில் விழுந்து கெஞ்சின்னு கெஞ்சுற. பத்தாவதுக்கு உனக்கு பசங்களை வேற காமிச்சிக்கிற. இந்த பசங்களெல்லாம் நான் பார்த்துக்கணும், நீங்கள் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி. அந்த பசங்களுக்கோசரம் தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பசங்க உங்களோடையே இருக்கலையே. இப்போ ஒரு கார்காரமலை பார்த்தேன் நான். அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் கரெக்ட் தானே. உன் பசங்களை நீ மடியில் வச்சு கொஞ்சம் இருக்கிறியா, இல்லை மடியில் படுக்க வச்சுருக்கிறியா, உனக்கு என்ன வேணும், என்ன வேணும், என்ன உனக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போகிறதா வெளியில், ஏதாவது ஒன்று அந்த பசங்கக்கிட்ட உட்காந்து அன்பாக பேசியிருக்கிறியா? சும்மா இந்த ஆள் கூட சண்டை வரும்போதில் நான் பசங்களை வச்சு நான் வீடியோ போட்டுக்குவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். என்ன பிடுங்குற நீயே? பசங்களுக்கு நீ என்னத்தை சொல்லி கொடுக்குற? என் பசங்களாம் பெரிய பசங்க தான் ஆகிட்டாங்க. சின்ன பையன் இருக்கான் பார்த்தியா, சின்ன பையன், அவன் வயசு உன் பெரியவன் எனக்கு. என்ன ஆனாலும் இப்போ அவன் என் கூட அப்படி விளையாடுவான், அடிப்பான், கொஞ்சுவான். என்ன தலை சீவி உட்காந்துருந்தோம்னா முடியை பிடிச்சி களைச்சி விட்டுட்டு போவான். என்ன என்கிட்ட இன்னும் அந்த பையன் 17 வயசு ஆகுது, இன்னும் என் கூட சின்ன குழந்தையாட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். நீ ஒரு நாளாவது உன் பசங்க உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கிறாங்களா? ஒன்றா சொல்லு. என்கிட்ட எப்படி அடம் பிடிச்சி ஒன்று கேட்குங்க வாங்குங்க, உன் பசங்க ஏதாவது உங்ககிட்ட அடம் பிடிக்குதா, ஏதாவது பேசுதா? யாரோ வீட்டில் 3வது மனுஷங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தானே அந்த பசங்க இருக்குது. அந்த பசங்களை ஏசி ரூமில் அந்த பசங்களுக்கு கொண்டாந்து படுக்க வைக்க முடியாதா? கொண்டு போய் வாஷிங் மிஷின் ரூமில் தான் கொண்டு போய் பசங்க 2 பேர்த்தையும் படுக்க வச்சுருக்கிறேன்னு சொல்கிற. உனக்கு வெக்கமாகவே இல்லையா? பசங்களை அங்கே போய் அந்த ஆள் அந்த ரூமில் தான் போய் சிகரெட் குடிக்கிங்கிறியா? அந்த குழந்தைங்க 2ம் படுத்துருக்கிற ரூமில் போய் சிகரெட் குடிச்சிட்டு வந்தால் அந்த குழந்தைங்க அந்த வாசத்துலேயே படுத்துருந்தா அந்த குழந்தைகளுக்கு உடம்பு முடியாமல் போகாதா? இதுதான் நீ பசங்க மேலே காட்டுற லட்சணமா? உன்னால் 5 நிமிஷம் ஏசி இல்லாமல் இருக்க முடியலங்கிறிய. அந்த குழந்தைங்க அந்த வைக்கையில் அங்கே தான் அது கீழே தான் படுத்துருக்குறாங்க பாய் போட்டு. உனக்கெல்லாம் மனசு வருதா? உனக்கு எப்படி மனசு வருது? உன் குழந்தைய அப்படி கீழே படுக்க வச்சுட்டு நீ எப்படி போய் இன்னொருத்தவங்கூட போய் அடுத்த புருஷங்கூட போய் எப்படி உன்னால் ஒரு ரூமில் போய் படுத்திருக்க முடியுது? எங்கள் வீட்லைங்க கட்டல் செய்யும்போது இவங்க அப்பா காசு இல்லை, இவங்க அப்பா வேலைக்கெல்லாம் போயிட்டு வர்றதுனால என்னால் பாயில் படுத்து தூங்க முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது, நான் முதல்ல ஒரு கட்டல் செஞ்சு நான் போட்டுறேன் நம்மளுக்கு, அப்புறம் பசங்களுக்கு மறுபடியும் ஒரு கட்டல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. வேண்டாம், கட்டல் செஞ்சால் 2 கட்டல் செய்யுங்க, இல்லையா வேண்டாம். பசங்களை கீழே படுக்க வச்சுக்கிட்டு கட்டலில் நம்ம படுத்துங்கிறக்கெல்லாம் கட்டல் செய்ய வேண்டான்ட்டுங்க நான் எங்கள் அப்பாட்ட. என்னைக்கு காசு இருக்குதோ அப்போ 2 கட்டல் செய்வோம், பசங்களுக்கும் கட்டல் செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கட்டல் செய்வோம், இல்லைன்னா வேண்டான்ட்டாங்க. அப்புறம் இவங்க அப்பா மறுபடியும் கொஞ்சம் காசு சேர்த்தி வாங்கிட்டு நாங்களே செஞ்சுக்கிட்டு தாங்க. நாங்கள் 4 பேருமே உட்காந்து வேலை செய்வோம் கட்டலுக்கு. இவங்க அப்பா பொழுதுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் கொஞ்சம் நேரம் உட்காந்து இவங்க அப்பா வேலை செய்வாங்க, நாங்களும் சேர்ந்து கூட செய்வோம். இன்னுமே கட்டலுக்கு வேலை முடியல, சும்மா எல்லாம் செஞ்சு மாட்டி வச்சாச்சு. இன்னும் அந்த கட்டலுக்கு வேலை இருக்குதுங்க, செய்கிறதுக்கு நேரம் இல்லை உங்கள் அப்பாவுக்கு.
வேலைக்கு போகிறதுனால முடியல. அது உள்ளே கொண்டாந்து ஓட்டமா அவனுக்கு யார் வெளியில் தூக்கிட்டு போய் போகிறதுன்னு அப்போவே செஞ்சுருந்தா முழுசாக வேலை முடிச்சிருக்கலாம். இன்னும் பெயிண்ட் அடிக்கணும், இன்னும் ப்ளைவுட் ஓட்டணும், இன்னும் வேலை கிடக்குது. அப்படி பசங்களுக்கு இல்லாதது எதுவுமே இவங்க அப்பா ஒன்று திங்கிறக்கே வருங்க. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்கன்னு வைங்க. சரி நம்ம 2 பேர் தான் இருக்கோன்னு ஏதாவது இவங்க அப்பா வாங்கிட்டு வந்தால் கூட திட்டுவேன். பசங்களை விட்டு போட்டு எப்படி சாப்பிட்னாடா, அவங்க தான் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அவங்க சாயங்காலம் வரும்போது கெட்டு போயிடும், அதனால நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து தின்னு அப்படிம்பாங்க இவங்க அப்பா. அப்பவும் நான் திங்கிறதுல அவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். மனசு வராது பசங்களை விட்டு போட்டு சாப்பிட்றது. இப்போவுமே நான் எங்கேயாவது வெளியில் ஓடுறேங்க, என் கையில் காசு இருக்குது, இருந்தாலுமே நான் போனேன்னா எனக்கு வேறு இந்த A1 பிரியாணி கடை திருப்பூரெல்லாம் போனேன். அந்த கடைகளில் எல்லாம் வாங்கி தின்னு வரலாம். யார் நம்மளை கேட்க போகிறாங்க? நான் ஏன் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வரேன்? பசங்களை விட்டு போட்டு நம்ம போய் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பசி தாங்க முடியாதனால அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்தேங்க. என்னால் எல்லாம் ஒன்று சாப்பிட்டேன்னாலும் பசங்களுக்கு வாங்கிட்டு போகிறக்கு என் கையில் காசு இருந்ததுனா தான் நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டு பசங்களுக்கு வாங்கிட்டு வருவேன். அப்படி நான் இப்போ வரையில் இன்னும் தனியாக நான் போய் சாப்பிட்டது இல்லைங்க எங்கேயுமே. நானும் சின்ன பையனோ இல்லை நானும் பெரிய பையனோ ஏதோ ஒரு பையன் 2 பசங்களும் யாரோ ஒருத்தர் கூட வந்தாங்கன்னா போய் சாப்பிட்டு இன்னொரு பையனுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் உங்கள் அப்பாவுக்கு. அப்படி இருக்கிறவ தான் தாய். நீ எல்லாம் தாயா? ரூம்பு போட்டு உட்காந்து ஒருத்தங்கிட்ட ரூமில் ஆர்ட்ரு போட்டு விதவிதமாக வாங்கி திங்கிற இந்த பசங்க இங்கே சோறு இல்லாத கிடக்குறாங்கல்ல, அந்த நினப்பு உனக்கு இருக்குதா? நீங்கள் போகிறதுக்கு நாயை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைங்க உட்காந்துருக்குது. வெக்கமாக இல்லை? இந்த வயசில் சுற்றி பார்க்கணுங்கிற ஃபோனே வச்சு விளையாண்டுட்டுருக்குன்னு அந்த ஆள் சொல்லுதே. அந்த பசங்களை வேறு என்ன பண்ணுவாங்க? அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க, நீங்களும் உட்காந்து பேச மாட்டீங்க. அப்போ அந்த பசங்க ஃபோனை வச்சு தானே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ ரொம்ப லேட் ஆகிட மாட்டேக்குது. எல்லாம் ஃபோனையும் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டானுங்க. அமைதியாக இருக்குதுங்க. ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. நான் கூட கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சு. இப்போ நம்ம பேசுகிறத உன்னிப்பாக கேட்பானுங்க. வருவான் சின்னவாள், அவன் ஏதோ பேய் வீடியோ பார்த்துட்டுருக்குறாங்க. சரத்துன்னு சொல்லி ஒரு சேனலில் ஒரு பையன் பேய் வீடியோ போடுவாங்களாங்க. எனக்கும் பிடிக்கும். நான் வாரம் அந்த வீடியோ வரும்போது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து பார்ப்பேங்க நான் அந்த வீடியோ, சரத்து வீடியோ. ஆனால் சரத்து வாசு இவங்கெல்லாம் பேய் வீடியோ போடுவாங்க. நீங்களாம் பார்த்துருக்குறீங்களா? எனக்கு பிடிக்கும், பார்ப்பேன். இப்போ இந்த வீடியோயெல்லாம் பார்த்து எங்கே அந்த வீடியோ பார்க்குறதே இல்லை. ஆனால் பசங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்க. வீடியோ வந்துருச்சுனாலே உனக்கு சந்தோஷம். அம்மா சரத்தான வீடியோ போட்டாங்க, நான் போய் பேய் வீடியோ பார்க்குறேன்ட்டு போயிடுவேன். அப்புறம் அந்த மாதிரி குழந்தையோட நம்ம உட்காந்து பேசணும் எதுவாக இருந்தாலும். பசங்களை எங்கே போனாலும் விட்டுட்டு போகிறது. அப்புறம் அந்த பசங்க வீட்டுக்குள்ளே ஒரு டிவி பார்க்குறக்கோ எதுவுமே பார்க்குறக்கு சுதந்திரமே இல்லையா அந்த பசங்களுக்கு? அந்த டிவி போட்டு பார்த்தாலும் என்ன டிவி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறேன், நான் எப்படி பேசுறதுன்னு அந்த ஆள் கத்துது. இதை பெத்தப்பனா அந்த மாதிரி கத்துவானா? தன் குழந்தைய வீட்டுக்குள்ளே சத்தம் போடுறதையோ பேசுகிறதையோ பார்த்துட்டு கத்துவாங்களா? ஆளுங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளை. இப்படி ஒரு பொம்பளை நீ பசங்களை வச்சு அந்த குழந்தைகளை வச்சு எல்லாத்தையும் பேசுகிறதெல்லாம் பேசிட்டு அந்த குழந்தைகளை வச்சு தப்பிச்சுக்கிற. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. நாளைக்கு பேசுகிறேங்க நான். ஓகேங்க. எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. எனக்கு பேசுகிறதுக்கும் சங்கடமாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் எல்லாம் தூங்கிட்டாங்க கதவை சாத்தி. நான் மட்டும்தான் இங்கே உட்காந்து இருக்கிற கதவு நீக்கி. எனக்கு வேறு பயமாக வேறு இருக்குது, திருட்டு பயமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே திருடு போகுதுன்னு. அதனால் எனக்கு பயமாக இருக்குதுங்க. வேறுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெளியில் லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணிட்டா பயமாக இருக்குது. ஓகேங்க. ஒன்றும் இல்லைங்க. இவங்க சின்ன பையன் ஒரு வாரம் வேலைக்கு போனானெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு. இப்போ போகும்போது வண்டி இல்லை பையனுக்கு.
அப்போ வந்து இவங்க அப்பா அவன் நைட் டியூட்டி வேலைக்கு போனான்னா காலையில் தான் வருவானுங்க. இவங்க அப்பா வேலைக்கு போகிறக்கு வண்டி இருக்காதுன்னு போட்டு இவங்களோட படித்த பையன் இன்னொரு பையன் வேலைக்கு வந்தானுங்க. அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அப்புறம் 1 வாரம் கூட்டிகிட்டு போனால் அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு பையன் அவனுக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கிடச்சோன்னே அவனை கூட்டிகிட்டு போயிட இவன் ஃபோன் பண்ணி பார்ப்பான் வேலைக்கு. அப்புறம் இவங்க அப்பாவை கொண்டு போய் விட சொல்லுவான். அவன் வரமாட்டேங்கிறான்ப்பா, கொண்டு போய் விடுவானுங்க. அதை பார்த்துட்டு இவங்க அப்பா எக்ஸலை போய் மறுபடியும் முதல்ல வாங்கின எக்ஸலை கொடுத்துட்டு தான் இந்த பெரிய வண்டி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த எக்ஸலை போய் வாங்கிட்டு வந்து சின்ன பையனுக்கு கொடுத்தாங்க. நீ யாருக்கிட்டையும் போய் கெஞ்சிட்டு இருக்காடா, அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு நீ வேலைக்கு போ, உனக்கு தான் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது எப்படி வேணாலும் குடிக்கட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டேன். ஆனால் பசங்களுக்கு ஒன்று ஏதாவது வேணும்னா உடனே வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு செய்கிறாங்களோ இல்லையே, எனக்கு வாங்கி தர மாட்டாங்க. நான் சண்டை கட்டி தான் எனக்கு வேணுங்கிறது வாங்குவேன். ஆனால் பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிருவாங்க. குழந்தையிலேருந்துமே என் பசங்க பிறந்தப்போ, சின்ன பையன் பிறந்தப்போலாம் ரொம்ப கஷ்டங்க. அப்போ தீபாவளி நம்பர் பேசிக்கிட்டே உட்காந்துக்க ஒரு 2 நிமிஷங்க. இப்போ சின்ன பையன் பிறந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் நான். எங்கள் அம்மா வீடு எங்கள் வீடு பக்கத்தில் தாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறனால எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். அப்போ இவங்க அப்பா கையில் காசே இல்லை, சுத்தமாக காசு இல்லை. அப்போது பயங்கரமாக தண்ணி ஓடுவாங்க. அந்த இதுலேயும் வந்து பையனுக்கு 100 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிட்டு பலகாரம் 2 டப்பாங்க, 1/4 கிலோ இனிப்பு லட்டுமும் ஜிலேபியும் வாங்கிட்டு, மிச்சர் 1/4 கிலோ வாங்கிட்டு, எனக்கு 100 ரூபாய்க்கு சேலை. சின்ன பையன் அப்போ தானே பிறந்திருக்கிறானுங்க, 10 நாளோ 5 நாளத்து குழந்தையோ தான். அப்போ அவனுக்கு வந்து இந்த கயிறு இங்கே கட்டுறோமல்லங்க, அந்த மாதிரி துணி ஒரு 2 துணி. அப்புறம் பெரிய பையனுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு டவுசர் சட்டை. அந்த கஷ்டத்துலேயே அவங்களுக்கு ஒன்றும் வாங்கிக்கலைங்க. எனக்கும் பசங்களுக்கும் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து கொடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பாசம்தாங்க இப்போ வரைக்கும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னையும் பசங்களையும் விட்டதில்லை. திட்டுவாங்க என்னைய. ஆனாலும் வந்து ஒரு நோம்பி நொடி வந்ததுன்னா அவங்களுக்கு எடுக்கிறாங்களா இல்லையோ, எனக்கு கையில் காசு கடைசிக்கு ஒரு 200 ரூபாய்க்காவது ஒரு சேலையை எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த சூழ்நிலையில் அப்போ 100 ரூபாய்க்கு இந்த பொக்குன்னு போயிடுவேன். நான் கூட வேண்டான்னுங்க. அப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பார்த்துட்டு நோம்பி அன்னைக்கு எங்கள் அக்காலாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு வராங்க. எங்கள் அம்மாவுக்கு தண்ணி ஓடுறதுனால பிடிக்காது. எங்கள் அம்மா பேச மாட்டாங்க வந்தாங்கன்னா. நான் தான் வந்து பேசிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தண்ணி ஓட்டுருந்தா வரமாட்டாங்க உள்ள. எங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. எங்கள் அம்மா பிடிக்காது. எங்கள் அப்பாலாம் தண்ணியே ஓட்டது இல்லைங்க. அதனால எங்கள் அம்மாவுக்கு குடிக்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறதுனால எங்கள் அம்மா பேசாது. அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு கோபம். வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, வெளியிலேயே நின்றுக்குவாங்க. அப்புறம் 1 மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஆப்ரேஷன் பண்ணாலும் எங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வந்து பசங்களுக்கு பையனோட துணியெல்லாம் அலசி போட்டு சோறு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆக்கி வச்சுட்டு வேலைக்கு போவாங்க. ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்குது. எங்கள் அம்மா சத்தம் போடு, நீ போகாத, ஒரு 3 மாதத்துக்காவது இங்கே இரு, உடம்பு சரியாகட்டும் அப்புறம் போவையாம்மா அப்படிங்க. என் பொண்டாட்டி என் பசங்களும் என் வீட்டில் இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நீ வர்றையா, நான் முக்கியமா இல்லை உங்கள் அம்மா முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க என்னைய. அப்புறம் நான் போகிறேம்மா அங்கேயே அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் எங்கள் அம்மா மனசு கேட்காத வருங்க. வந்து வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பொழுதுக்கு இருந்து பார்த்துட்டு போகு. என்ன பண்ணுறதுங்க. அப்புறம் எல்லாம் அந்த பாசந்தான் இப்போ வரைக்கும் விட்டு கொடுக்க முடியலைங்க என்னால். என்ன இவங்க அப்பா குடித்தாலும் என்ன பண்ணாலும் என்னால் விட்டு கொடுக்க முடியல, விட்டு போக முடியல. எப்படி இருந்தாலும் நம்ம புருஷன் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குதுங்க. ஓகேங்க. பாசம் இல்லாத இருந்தால் கூட வந்து இப்போவெல்லாம் கொஞ்சம் பாசம் குறைஞ்சிருச்சுங்க. அப்போல்லாம் பாசமாக இருப்பாங்க. ஓகேங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. திட்டுவீங்க. இவ்வளோ நேரமெல்லாம் என் வீடியோவையெல்லாம் பார்க்குறக்கு ஆள் இல்லை, பார்க்க மாட்டேங்க. ஓகேங்களா.
நம்ம டீச்சர் ஒருத்தவங்க வருவாங்க, இப்போ காணுங்க, அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்களாட்டுருக்குது. வருவாங்க, அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, அவங்க வேலையெல்லாம் இல்லாதப்போ என்னை பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கமாண்டு ஓட்டு. ஓகேங்க, பாய். எங்கள் அண்ணன் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, அந்த அண்ணன் எனக்கு கமாண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் ரிப்ளை கொடுத்தேன். அவங்க எங்கள் அண்ணியுமே டீச்சர் தாங்க. என்னங்க, எனக்கெல்லாம் நான் அவங்கள பார்த்தது தான் இல்லையே தவிர என் மேலே எவ்வளோ பாசமாக எனக்கு கமாண்டு ஓடுவாங்க தெரியுங்களா. எப்பவுமே நீ திட்டி கமாண்டு ஓடுறவங்க கூட இன்றைக்கி கொஞ்சம் நல்ல கமாண்டாக போட்டிருக்குறாங்க. பரவாயில்லைங்க, நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. பாய். குட் மார்னிங். காலையில் தானே வருவதுனால குட் மார்னிங்க.